என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குன, இப்போ எங்க வாழ்க்கையை நாசமாக்கிட்ட. இன்னும் நீ என்னெல்லாம் பண்ண போற? இதுக்கு நீ நாட்டுக்கிட்டு சாகலாம். என்னால என் பொண்டாட்டி அசிங்கப்பட்டா. எங்க அம்மா என்னால தலை குனிஞ்சாங்க. இன்னைக்கு ஆட்டோவை தொலைச்சிட்டு வந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த பொண்ணையும் தொலைச்சிட்டு வந்து நிக்க போறான். அப்ப வந்து நீ இந்த மாதிரி என்கிட்ட வாய்க்கிலேயே பேசுவியா? கையிலுக்கு நான் சரியான புருஷன் இல்லை. நீயே வச்சுக்கோ. இந்த தாலியை விட நான் படிச்ச படிப்பு என்ன காப்பாத்தும், என் வேலை என்ன காப்பாத்தும். மதிக்க தெரியாத புருஷனை விட எனக்கு மதிப்பும் மரியாதையும் தர வேலை தான் எனக்கு முக்கியம். எங்க அம்மாவுக்கு நான் பொறுப்பான பிள்ளை இல்லை. இத பாரு, நீ குடிச்சிட்டு வண்டி எங்கேயோ தொலைச்சிட்ட. அது வெளியில தெரிஞ்ச அசிங்கம் ஆயிடுன்னு அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், திருட எடுத்துட்டு போயிட்டான்னு பொய் சொல்லி கிடக்குறியா? கிடைச்ச வாழ்க்கையை என்னால தக்க வச்சுக்க தெரியல. இத்தனை நாளா அவன் மேல பரிதாபப்பட்டு இருக்கேன்னு தான் நினைச்சேன். ஆனா அவள் நினைச்சுதான் என்ன ஒதுக்கி இருக்கேன்னு இப்பதானே தெரியுது. எனக்கு பிடிச்ச பொண்ணும் என் வாழ்க்கையில கிடைக்கல. டேய், நான் சொல்றது புரியலையா? நீங்க சொல்லுங்கடா. காசிமேட்டில் ஒரு சேட்டை உன் ஆட்டோவில் வச்சு தான் எரிக்க போகிறோம். என்னதான் என் குடும்பம் எனக்கு 1000 ஆறுதல் சொன்னாலும் உள்ளுக்குள்ள நான் ஒரு உதவாக்கரையாக தான் இருக்கேன். என்னால் யாருக்கும் பிரயோஜனமும் இல்லை. இது வரைக்கும் நான் யாருக்கும் பிரயோஜனமாக இருந்ததும் இல்லை. மாமா, ஏன் மாமா திரும்பவும் இங்க வந்த? என்ன பழைய வழிக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? ஏன் மாமா உன் புத்தி இப்படி போகுது? உன்னை யாரு என்ன பேசினா என்ன மாமா? அதான் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்றேன்ல. உன் பொண்டாட்டி மாமாண்ணா. உன்னை திட்டினாலும் அவ்வளோ சீக்கிரத்துல நான் உன்னை விட்டு கொடுத்துருவேனா? பாட்டி திட்டுச்சுன்னா ஏதோ பாவம், அதோட வயிற்றுச்சல திட்டுது. ஏன் இது வரைக்கும் உங்க அம்மா உன்னை திட்டினதே இல்லையா என்ன? இப்ப நீங்க வந்து உட்காந்து இப்படி குடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த மாசம் போனஸ் வருது. சம்பளத்தை கூட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு புது ஆட்டோ வாங்குறதுல பெரிய விஷயமா மாமா? நீ ஒரு லூசு மாமா. பொண்டாட்டி கிட்ட எதையுமே கலந்து பேசுறது இல்ல. நீயாவே முடிவு பண்ணிக்கிற. இதோ பாரு மாமா, இனிமே நீ இங்க வரவே கூடாது. இது வரைக்கும் உன் லைஃப்ல நடந்ததெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போடு. இனிமேதான் நம்ம ஒரு புது வாழ்க்கைய வாழ போறோம். ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம். இனிமே நான் உன் மேல கோவப்படவே மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். வா மாமா போலாம். வா மாமா. வாங்குறேன்ல மாமா. மாமா மாமா மாமா, என்ன பாரு மாமா. ஐயோ ரத்தம் மாமா,
மாமா எந்திரி மாமா எந்திரி மாமா எந்திரி அண்ணே 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 யாராவது வாங்கல மாமா எந்திரி மாமா சந்திரா, அப்பா. ஏய் சந்திரா, சந்திரா கொஞ்சம் தண்ணி விடாமா. ஏய் என்னடி ஆச்சு? பந்தோபஸ்து வேலைக்கு போயிட்டு 4 நாள் கழிச்சு வர்றேன், உட்கார வச்சு விருந்து போடுவீன்னு பார்த்தா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிற. ஆமா என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன ஆச்சு? நீ வேலைக்கு தான் போனியா இல்ல ஊர் சுத்த போனியா? ஆமா முதல்ல உன் போன் எங்க? அதுவா, பந்தோபஸ்துக்கு வந்த கூட்டத்துல போலீஸ்காரன் போனையே எவனோ ஆடைய போட்டான். 10,000 ரூபாய் மொபைல் போச்சு. இனி ஏதாவது ஸ்டேஷன்ல திருட்டு மொபைல் கீழ் கொண்டு வந்தா அதை நான் ஆடைய போட்டுறேன். உன் திருட்டு புத்திதான் அவனுக்கும் வந்திருக்கு. என்னது? அவனை கூட்டிக்கின்னு ஆட்டோவை காணன் ஊர் ஊரா சுத்துனியே, அப்ப உன் திருட்டு புத்தியை அவனுக்கும் சொல்லி கொடுத்தியா? ஏய் என்னடி வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க. ஆமா மாப்பிள்ளை எங்க? கையில எங்க போயிருச்சு? அந்த நாய் ஊர் பொறுக்க போயிருக்கு. வேணா வேணான்னு சொல்லி கேட்காம அவனை தேடி இவளும் போயிருக்கா. எல்லாம் என் தலை எழுத்து. ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? கையில் தான் மாப்பிள்ளை தேடிட்டு போச்சுன்னா நீ தனியா விட்டுருவியா? நான் என்னையா பண்ணுவேன்? என் பேச்சு கேட்டா தானே. இதுக்கே இப்படி சொல்றியே? உன் மருமவ புள்ள ஜெயிலுக்கு போய் எங்களை நடுத்தெருல நிக்க வச்சிட்டா. அது தெரியுமாயா உனக்கு? கையில் தான் அப்ப கமிஷனர் கால்ல விழுந்து கெஞ்சினா. ஏய் என்னடி சொல்ற? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் போலீஸ்கார பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம பொண்ண கேவலமா பார்த்து எவ்வளவு அசிங்கமா பேசினா தெரியுமாயா? ஏய் என்னடி சொல்ற? இதெல்லாம் யாரால? அந்த உதவக்கற நாயால தானே. அது ஏன்டா என் கூட பிறந்து தொலைச்சிச்சோ? ஏய் போது நிறுத்தடி. என் மாப்பிள்ளை அப்படியேப்பட்ட ஆள் இல்ல. அவர் ஏன்டி ஜெயிலுக்கு போன? என்ன போய் சொல்றியா? என்னது? என்ன சொன்ன? நான் போய் சொல்றேனா? நீ ஊர்ல இல்லாத இந்த நாள்ல என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமாயா? இதெல்லாம் எதுவுமே தெரியாம நீ பாட்டு பேசிட்டே போற. ஏண்டி அறிவுட்டேவல? போன் வேலை செய்யலைனா நேரா ஸ்டேஷனுக்கு போய் அங்க சொல்லியிருந்தா அவங்க கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல. நீ கூப்பிட்டு கிழிச்சாங்க. அவனை ஜெயில பார்த்த உடனே எனக்கு கைய ஓடல காலு ஓடல. அங்க போனா போலீஸ்கார குடும்பம் கூட பாக்கலையா. பொம்பளைங்க நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டோம் தெரியுமாயா? வரும்போது இந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் அசிங்கமா பேசினாங்க. எனக்கு அந்த சமயத்துல அவமானத்துல தற்கொலை பண்ணிட்டு சாகலாமா தோணுச்சு. ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. நானே அவளை பாழி கடத்துல புடிச்சு தள்ளி விட்டுட்டேனே. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் போதும் நிறுத்தடி. நீ பாட்டுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மாப்பிள்ளை பத்தி தப்பு தப்பா பேசாத. என் மாப்பிள்ளை சொக்க தங்கண்டி. அவர் மேல திருட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அத நான் சும்மாவே விட மாட்டேன். நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து மாப்பிள்ளைய குத்தி குத்தி தேல் கொட்டுற மாதிரி பேசியிருப்பேன். அதுதான் அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு.